அன்பிற்குரிய தலைவர் அவர்களே, இந்த விழா மேடையிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற எழுகதிர் ஆசிரியர் அருகோ அவர்களே, தமிழ் முகிலன் அவர்களே, தமிழ்ச்சேரன் அவர்களே, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ் மக்களின் எழுச்சியும் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திலும் என்றும் கண்ணும் கருத்துமாயிருந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்களே, மேலும் இந்த மேடையின் முன்பாக வந்து அமர்ந்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்வகிக்க போக நாம் என்ன செய்ய வேண்டும், யாது செய்ய வேண்டும் என்று திரண்டிருக்கின்ற எனது அருமை இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா திருத்தணியில் நடக்கிறது. நம்முடைய நாட்டின் எல்லைகளை நாம் இழந்து விட்டோம். அதனால்தான் இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்ற பெரிய ஒரு தாரக மந்திரத்தை தமிழர் களமானது தன்னுடைய இலக்காக கொண்டு களம் இறங்கியது. அந்த செயல்பாட்டிலே இன்றைக்கு தமிழர் கழகம் இணைந்திருக்கிறது என்பது மெத்தவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அண்ணன் அரிமா அவர்கள் வர வேண்டியவர்கள், அவர்களுக்கு முக்கிய அலுவல் ஒன்று வந்ததால் என்னை அனுப்பி நீங்கள் சென்று இந்த தமிழகத்தை மீட்டெடுக்கின்ற விடயத்திலே யார் யாரெல்லாம் முன்வருகிறார்களோ அவர்களோடு நாம் கைகோர்க்க வேண்டும். அதனால் சென்று இந்த விழாவிலே தமிழர் களத்தின் சார்பாக வாழ்த்து சொல்லுங்கள் என்று என்னை அனுப்பினார். அதுபோலவே ஐயா குணா அவர்களும் தமிழ்நாட்டிலே நம்மை கண்மூடித்தனமாக வழி மாறி திசை திருப்பியவர்கள் மத்தியிலே இன்றைக்கு தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள். தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக பாடுபட, தங்களை ஈகம் செய்ய இளைஞர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அதனால் திருத்தணிக்கு சென்று நீங்கள் வாழ்த்தி வாருங்கள், என் பெயரால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் ஐயா குணா அவர்கள் பெயரிலும் நான் இந்த நேரத்தில் தமிழர் கழகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அன்றைக்குரியவர்களே, நம்முடைய ஐயா எனக்கு முன்னால் பேசி அவர்கள் ஒன்று சொன்னார்கள். தமிழன் பிண்டமாக இருக்கின்றான், அவன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு செயல்பட மாட்டிருக்கிறான் என்று ஒரு வருத்தத்தோடு ஒரு காரியத்தை சொன்னார்கள். நான் அதான் கேட்கின்றேன், ஏன் தமிழன் இப்படி ஆனான்? நாம் வரலாற்றில் படிக்கின்றோம், தமிழன் வீரத்தோடு மானத்தோடு வாழ்ந்தான் என்று நாம் படிக்கின்றோம். தமிழ்நாட்டு பெண் தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பினார் என்று நாம் படிக்கின்றோம். இன்றைக்கும் நம் நாட்டிலே எத்தனையோ காரியங்களிலே வீரத்தோடு மானத்தோடு இருக்கிற நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கிற போது இந்த தமிழர்களுக்கு சூடு இருக்கிறதா, சுரணை இருக்கிறதா என்ற கேள்வி இன்றைக்கு நமக்குள்ளே எழுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெங்களூரிலே ஒரு திரைப்பட அரங்குக்குள் சென்று கன்னட சலுவலிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரிய போராட்டம் ஒன்று நடத்தினார்கள். அந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று அவர்கள் தடுத்தார்கள். காரணம் என்ன? வேறு ஒன்றுமில்லை. அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் தமிழன், கதாநாயகி ஒரு தெலுங்கு, ஒரு கன்னடத்தை சார்ந்தவர். அதனால் அந்த படத்திலே அந்த கதாநாயகி, அந்த தமிழன் கதாநாயகன் வைத்திருந்த உணவை, அவன் சாப்பிட்டு வைத்த உணவை அந்த கதாநாயகி சாப்பிடுகிறார். இதுதான் அந்த படத்தில் வருகின்ற ஒரு காட்சி. ஒரு தமிழன் சாப்பிட்டு வைத்த உணவை ஒரு கன்னடத்தை சாப்பிடுவதா என்று சொல்லி அவர்கள் அங்கே இயக்கம் நடத்தி அந்த படத்தை தடை செய்தார்கள். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு கன்னடனுக்கு இந்த நாட்டிலே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து அவனுக்கு துட்டையும் கொடுத்து விட்டு ஏப்பம் போட்டு விட்டு இன்றைக்கு ஏமாந்து போய் நிற்கிறோமே, இதற்கெல்லாம் காரணம் என்ன?
ஐயா குணா அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? 2000 ஆண்டுகளாய் இந்த தமிழினம் அடிமையாக இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. 2000 ஆண்டுகளாய் இந்த தமிழனை ஆளாமல் இருக்கிறான், வேறு ஒன்றுமில்லை. அதுதான் காரணம். இந்த தமிழனை ஆண்டிருந்தால் இன்றைக்கு அவன் வீரத்தோடு மானத்தோடு வாழ்ந்திருப்பான். எவனெல்லாமோ வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டு விட்டான், எவனெல்லாமோ இங்கு வந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டான். தற்சமயம் சட்டப்பேரவையில கலைநல்லூர் நாடா சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? சென்னையில ஒரு கிரவுண்ட் நிலம் என்பது இன்றைக்கு 4 கோடி ரூபாய் வரை போகிறது. அந்த 4 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு சென்னையில் உள்ள ஒரு தமிழன் இடம் வாங்க முடியுமா? அப்படி என்று சொன்னால் அந்த சென்னையில் உள்ள இடம் யாரிடம் இருக்கிறது அல்லது யார் வாங்குகிறார்கள்? அப்படி என்று சொன்னால் சென்னையிலே தமிழர்களுடைய வரிப்பணத்திலே நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம், சென்னைக்கு வசதி செய்கிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் யார் அனுபவிக்க போகிறார்கள் என்று சொல்லி அவர் ஒரு பேராய கட்சிக்காரராக இருந்தாலும் சரி அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். இதை கேட்கின்ற போது உண்மையிலேயே நம்முடைய மனதுக்குள்ளே எரிமலையாக குமுறுகிறது. இந்த தமிழ்நாட்டிலே, இந்த சென்னையிலே, அதுவும் தமிழ்நாட்டு தலைநகர் என்று சொல்லப்படுகிற அந்த சென்னையிலே தமிழன் குடியிருப்பதற்கு ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்க வேண்டும் என்றால் 4 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. என்றைக்கு நான் 4 கோடி ரூபாய், என் அன்பு தம்பிகளும் தங்கைகளும் என் உடன்பிறப்புகளும் என்னைக்கு 4 கோடி ரூபாய் சம்பாதித்து அந்த இடத்தை வாங்குவது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சென்னை நிலை இந்த நிலையில் இருந்தால் மற்ற இடங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு தமிழர் களம் இந்த விழாவை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே வாழ்த்துகிறேன். அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் தலைமையில இது வீடு கொண்டு எழ வேண்டும். இந்த விழாவானது, இந்த நிகழ்வானது எல்லைப்புறம் மட்டுமல்லாமல் எங்கள் பகுதி நெல்லை பகுதி, அந்த பகுதியிலே கேரளத்துக்கு நாங்கள் இழந்த இடங்கள், கன்னியாகுமரி பகுதியிலே கேரளத்துக்கு நாங்கள் இழந்த இடங்கள், பாலக்காடு பகுதியிலே கேரளத்துக்கு இழந்த இடங்கள், பெங்களூரிலே நாம் இழந்த இடங்கள், அனைத்து இடங்களிலும் இந்த நிகழ்வானது பரவ வேண்டும். நாம் இருப்பதை காப்போம், இழந்ததை கட்டாயம் மீட்ட தீர வேண்டும் என்ற உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் தமிழர் களத்தின் உடன்பாடும் செயல்பாடும் உங்களோடு இருக்கும். நீங்கள் திறம்பட செயல்பட உங்களோடு இருந்து நாங்கள் கைகோர்க்கிறோம். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் கூட வருகிறோம் என்ற உறுதியை தந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், அந்த தமிழர் ஆளும் வரை நம் போராட்டம் ஓயாது என்பதையும், நம் எல்லைகளை மீட்டெடுக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது என்பதையும் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.